ஓம் சாய்ராம். சாய் பாபாவின் குரல். அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் தெரியவில்லையே என்று புலம்புகிறாய். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருக்கிறார்கள். சுயநலம் என்பது நல்லதுதான். ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது. உதாரணமாக, இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான். ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது. அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம். நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம். அது மிக மிக தவறு. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்களாவர். எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது. உன் கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல அங்கிருந்து வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம். அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என தெரிந்து கொள். கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். சாயை பணிக. அனைவருக்கும் அமைதி நிலவட்டும். என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி.